பிரைஸ் லார்ட். குட் லைஃப் மிஷன் இன்டர்நேஷனலுக்கு உங்கள் யாவரும் நாங்கள் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரும் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய கிருபையினாலே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெருக கடவது. இந்த மாதத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனங்கள் என்ன என்று நாம் பார்ப்போமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமீன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, 7ஆம் வசனத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமீன். தமிழில் பாக்கியவான்கிறது கடைசியில் வருது. இங்கிலீஷில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், blessed is the man that trusted in the Lord and whose hope the Lord is. blessed is the man. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா blessed. ஆமீன். பாருங்கள், தமிழில் ஆசீர்வாதம் கடைசியில் வருது, இங்கிலீஷில் ஆசீர்வாதம் முன்னாடியே போட்டாங்க பாருங்கள். blessed is the man. யாரெல்லாம் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிளஸ்டு, அவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தர் தான் எனக்கு நம்பிக்கைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன். இந்த மே மாதத்திலிருந்து நாம் கர்த்தர் மேல் நம்முடைய முழு நம்பிக்கையும், ஆமீன், நம்முடைய மாம்சத்தின் மேலாகவோ இல்லை நம்முடைய உறவுகள் மேலாகவோ நம்முடைய படிப்பின் மேலாகவோ நம்முடைய சொத்துக்கள் மேலாகவோ நம்முடைய வெகுமதிகள் மேலாகவோ வைக்காம கர்த்தர் மேலே நம் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்திருக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால் இன்று இந்த மே மாதம் 1ஆம் நாளிலே நாங்கள் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் தான் நம்மளுடைய நம்பிக்கையாகவே இருக்கிறாங்க. ஆமீன். அல்லேலூயா. 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமாய் இருக்குது. பாருங்க இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 8ஆம் வசனத்தில் எப்படின்னு சொன்னால், ஃபார்ம்னஸ், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல்னஸ். பாருங்கள், ஒரு வேர் எப்படி ஒரு தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படும், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமாய் இருக்கிறது. பாருங்க இல்லையா? அப்போது தண்ணீர் அண்டையில் பக்கத்தில் ஒரு மரம் தண்ணீர் பக்கத்தில் நாட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு என்ன நடக்குதான்? உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதுமாய். ஆமீன். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதுமாய் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் வருத்தமின்றி கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமீன். கர்த்தரை மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் மனுஷன் பாக்கியவான். அந்த மனுஷன் எப்படி இருப்பான்னா ஒரு மரத்தை போல இருப்பான். பாருங்க, அந்த மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், ஃபார்ம்னஸ், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல்னஸ், இந்த 3 வகையான ஒரு மரத்தை போல் இருக்கிறான். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். ஆமீன். இந்த 2 காரியத்தில் அந்த மரம் இருக்குது பாருங்கள், அந்த மனுஷன் இருக்கிறான். பாருங்கள், அவன் தண்ணீர் அண்டையில் இருக்கிறான். தண்ணி அவன் தேடி போக வேண்டாம். ஆமீன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் தண்ணீரை நாடி தேடி ஓட வேண்டாம். அவனுக்கு வேண்டிய தண்ணீர், அந்த வேர்களுக்கு வேண்டிய தண்ணீர், அது எல்லாமே கர்த்தரே கொண்டு கொடுக்குறாரு. பாருங்க இல்லையா? அவன் பார்த்தீங்கன்னா நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்டதாக இருக்கிறான். இல்லை, அந்த மாதிரி மனுஷனாக இருக்கிறான். பாருங்க, அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். அவன் வேர் எங்கே வருது அப்படின்னு சொன்னால் கால்வாய் ஓரமாய் வருது. பாருங்க, எப்பவுமே குளிர்ச்சியாக, எப்பவுமே பார்த்தீங்கன்னா பசுமையாக, எப்பவுமே வேண்டிய அளவு தண்ணீர், அதற்கு என்ன ஊட்டச்சத்து வேணுமோ அது எல்லாமே அந்த தண்ணீர் எடுக்கிறதுமாக இருக்கிறது. பாருங்க, 2வது காரியம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும். ஃப்ரெஷ்னஸ் இல்லை, முதல்ல ஃபார்ம்னஸை பார்த்தோம். 2வது ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்குது? உஷ்ணம் வருகிறதை காணாமல். இந்த காலத்துக்கிட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது உஷ்ணம் வருகிறது. இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உஷ்ணம் வருது. பாருங்கள், இதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இல்லை, அப்போது உஷ்ணம் வருகிறது அவன் பார்க்குறதே கிடையாது. இல்லையா? அப்போ உஷ்ணம் வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். உஷ்ணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் லைஃப் சேலஞ்சஸ்,
லைஃப் ஹேர்டில்ஸ் இல்லையா, ஒரு லைஃப்பில் வரக்கூடிய சில ப்ராப்ளம்கள், சில சேலஞ்சஸ். நான் என்றைக்குமே வந்து ப்ராப்ளம்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் ப்ராப்ளத்தை வந்து ஓவர் கம் பண்ண முடியாது, ஆனால் சேலஞ்சை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம். நாம் சேலஞ்சை எதிர்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சுக்குள்ளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாருங்கள். வி ஷுட் க்ரோ இல்லையா. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு சேலஞ்சை மீட் பண்ணுறோம், அந்த சேலஞ்ச் வழியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாருங்கள் இல்லையா. நம்மளுடைய சக்ஸஸோட சீக்ரெட்டே பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்குது. அல்லேலூயா. அப்போது அந்த சேலஞ்சில் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது பாருங்கள். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதான மரத்தை போல் இருப்பான் பாருங்கள் இல்லையா. அப்போ வந்து உஷ்ணம் வருது, உஷ்ணத்தை தடுக்க முடியாது, உஷ்ணம் வருது. என்னதான் உஷ்ணம் வந்தாலும் சரி, என்னதான் சேலஞ்சு வந்தாலும் சரி, என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, என்னதான் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன்னு சொன்னால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனுக்கு உஷ்ணம் இதெல்லாம் பெரிய காரியமே கிடையாது பாருங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்தும்போது அன்றைக்கி இருந்து நேபுகாத்நேச்சர் அரசர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அந்த சூளையை வந்து பார்த்திங்கன்னா 7 மடங்கு சூடாக்கினார் இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போனவர் அவர் எரிஞ்சு போயிட்டார் இல்லை. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா உயிரோடு வந்தாங்கப்பா. அவர்கள் மேல் பார்த்தீங்கன்னா நெருப்பினுடைய மனம் கூட இல்லாமல் இருந்தது இல்லை. அப்போது தேவன் அவர்களை காத்த தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷனுக்கு உஷ்ணம்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. உஷ்ணம் எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் அதை அவன் மேற்கொள்ளக்கூடிய திடசாலியாக இருக்கிறான் பாருங்கள். 3வது காரியம் சொல்லப்பட்டிருக்கு, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் இல்லை. மழை வந்து தாழ்ச்சியாக இருக்குது, மழை வருது இல்லை. மழை வந்தால் எல்லா மரமும் கனி கொடுக்கும் இல்லை. ஆனால் இந்த மரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உஷ்ணம் வரதை அவன் பிரச்சனையாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் எந்த விதமான உஷ்ணம் வந்தாலும் எப்பேற்பட்ட உஷ்ணம் வந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுஷனுக்கு உஷ்ணம்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. கர்த்தர் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். 3வது காரியம், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் இல்லை. மழை வந்துச்சுன்னா எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா கனி கொடுக்கும். ஆனால் இந்த மரம் எப்படிப்பட்டதுன்னா மழையே இல்லைனாலும் சரி நான் கனி கொடுப்பேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாசம் செய்கிறாரு பாருங்க. ஆமீன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் சொந்த நம்பிக்கையாக வச்சுருக்கிற மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா மழையே இல்லைனாலும் சரி இல்லை அவன் தப்பாமல் கனி கொடுக்கறனா இருப்பான். ஏன்னு சொன்னால் அவன் நம்பிக்கை, அவனுடைய வேர், அவன் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் அண்டையில் இருக்கிறனால அவனுக்கு வந்து கனிகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கு. ஏன்னா பரிசுத்தாவியனர் உள்ள வாசம் செய்கிறார். ஆமீன். இந்த மே மாதத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையாக வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் வருத்தமின்றி மழை பெய்யாத காலத்தில் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான நல்ல மரத்தை போல் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 காரியத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பரிசுத்தவானை பற்றி நாம் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் யோசுவா என்ற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவர் பாருங்கள், இந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருந்த மனுஷனாக இருந்தார் பாருங்கள். அவர் வாழ்க்கையில் எப்படி இந்த ஃபார்ம்னஸ், ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அவர் பாருங்கள், மோசே எப்பெல்லாம் வந்து மலையின் மீது, சீனாய் மலை மீது ஏறி இல்லையா, அவர் வந்து தேவனோடு கூட பேசுவதற்காக, தேவனுடைய ஆலோசனை கேட்பதற்காக போகிறாரோ, அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து யோசுவா வந்து மலையுடைய அடிவாரத்தில் இருப்பார் பாருங்க. எப்பெல்லாம் மோசே வந்து ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே போகிறாரோ அப்போ ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியில் பாளையத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா இருப்பார் பாருங்க. அப்போது அதே போல் யோசுவாவுக்கு மோசே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் சொல்கிற காரியத்தில் இந்த புத்தக சொல்கிற எழுதி வை, இந்த புத்தக சொல்ல வாசி அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாக்கிட்ட சொல்வார். அப்போ யோசுவாவுக்கிட்ட இருந்த 2 காரியம் என்னன்னு சொன்னால், ஒன்று கர்த்தருடைய வேதம், இன்னொன்று கர்த்தருடைய பாதம். 2 இடத்துல அவன் காணப்பட்டான் பாருங்கள். ஒன்று கர்த்தருடைய வேதத்தில் காணப்பட்டான், 2வது கர்த்தருடைய பாதத்தில், அவருடைய பிரசன்னத்தில் காணப்பட்டான் பாருங்கள். அப்பேற்பட்ட யோசுவா பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்த மனுஷனாக இருந்தான் பாருங்கள். அவன் வாழ்க்கையில் எப்படி ஃபார்ம்னஸ், ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருந்ததுன்னு பார்ப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, கர்த்தருடைய தாசனாகிய மோசேயை மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள்.
நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 6ஆம் வசனம், பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம். ஆமேன். இது எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நல்ல அட்வைஸ் சொல்கிறார் பாருங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, எப்படி ஒரு ஃபார்ம்னஸ்ஸாக இருக்கணும், எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கணும், எப்படி ஃப்ரூட்ஃபுல்னஸாக இருக்கணும் இல்லையா? நம்ம பார்த்தோம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் பார்க்கும்போது இந்த காரியங்களை பார்த்தோம் இல்லையா? எப்படி நான் ஒரு ஃபார்மாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஃப்ரூட்ஃபுல்னஸாக இருக்கணும்னு சொன்னால் இந்த ஆலோசனையை கர்த்தர் தராரு பாருங்க. என்ன ஆலோசனை? யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமீன். நிறைய பேர் செடியை கொண்டு போய் கால்வாய் அண்டையில் இல்லையா, தண்ணீர் வருகிற கால்வாய் அண்டையில் பக்கத்தில் வச்சிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெஷ் ஆகிடுது. ஆனால் மனுஷனை எப்படி கொண்டு போய் வைக்கிறது? என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போய் வைக்கிறது? நான் எப்படி கொண்டு போய் கர்த்தர் மேல் நம்பிக்கை, எப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன். எப்படி நம்பிக்கையாக இருக்கிறது? இந்த நியாயப்பிரமாணத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் நம் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இதை செய்ய இரவும் பகலும் நாம் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். பாருங்க, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமான எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை பார்த்தோம். அதனுடைய விரிவாக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோசுவா எழுதின புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துலேருந்து 8ஆம் வசனத்து வரைக்கும் பார்த்தோம். இந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் யோசுவாவில் காமிச்சோம் இல்லையா? அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ இருப்பதற்கு நம்ம எதை காட்டணும் அப்படின்னு சொன்னால், இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதி காரியங்கள் நம் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அதை செய்யும்படி இரவும் பகலும் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை, நாம் நம் வழியை வாய்க்க பண்ணுவோம், புத்திமானாய் நடந்து கொள்வோம். ஆமீன். இந்த மே மாதத்தை உங்களுடைய மாதமாக, என்னுடைய மாதமாக மாற்ற இந்த அற்புதமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நாம் உரிமையாக்கி கொள்வோம். ஆமீன். கர்த்தர் நமக்கென்று இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே உங்கள் என்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனாகி நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் நல்லவர். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் மே மாதத்தின் 1ஆம் தேதியிலே ஆண்டவர் உங்களுடைய பாத அண்டைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவியான நாமத்தினாலே நாங்கள் அப்பா பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே எங்கள் நம்பிக்கையாய் நாங்கள் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வசனத்தின் படியாக, வார்த்தையின் படியாக எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ. குட் லைஃப் மிஷனிலிருந்து உங்களை யாவரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் அட்வைஸ் நாங்கள் கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ.